ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கல்லையே கரைக்கக்கூடிய ரணகளி செடி. இந்த செடி தனியாக ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்திட்ருக்குறோம். அது கொஞ்ச நாளையில் ஒடிஞ்சு போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு குட்டியாக வச்சதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இப்போ வளர்ந்து. இப்போ பாருங்கள் பூக்களெல்லாம் அழகாக எடுத்து 1-2 பூ தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குது, நல்லா அழகாக. இதை அப்பப்போ ஒடிச்சு ரவுண்டு பீஸாக சாப்பிட்டுக்குவோம். இது கல்லை கரைக்கக்கூடியதுனால அதுக்காக வேண்டியதான் தொட்டியில் வச்சு வளர்த்திட்டுருக்க. தனியும் சின்ன இடமா இருந்தால் கூட நீங்களே வச்சு வளர்த்துங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது கூடவே இந்த துளசி நாங்கள் வைக்கவே இல்லை, அது தானாக வளர்ந்தது தான். ஆனால் இருந்தாலும் அதுக்கும் நம்ம சுத்தமாக வச்சு பாதுகாத்துக்கிட்டு வரோம். பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு இந்த துளசியுமே ரணகளி செடி பிடிக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.